ஓ தெய்வ சமூகத்துள்ளாக இஸ்ரவேல் என பெயர் பெற்ற யூதாவின் நீரூற்றிலிருந்து சுரந்தவர்களும் கர்த்தருடைய நாமத்தில் ஆணையிட்டு உண்மை நீதியும் இல்லாமல் இஸ்ரவேல் தேவனை அறிக்கையிடலாமான யாக்கோபின் வம்சத்தார் கேளுங்கள் என்று சொல்கிறார். தேவன் என்ன நடைமுறைப்படுத்துகிறாரோ அதை செய்து கொடுக்கிற என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தேவன் நம்முடைய பூர்வ காலத்தில் நடந்தவர்களை ஆதிமுதல் அறிவித்தேன், அவை என் வாயிலிருந்து பிறந்தன, அவைகளை வெளிப்படுத்தினே, அவைகளை சடிதையாக செய்தேன், அவைகள் நடந்தன என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். தேவன் தான் சொன்னதை ஒருபோதும் மாற்றிக்கொள்ள மாட்டார். ஆனால் இறைமார்க்கத்துக்குள்ள தேவ சமூகத்துக்குள்ளாக அவர் என்ன திட்டம் செய்தாரோ அதை நிறைவேற்றி கொடுக்கிற தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி 43 அதிகாரம் 1 வாசிப்பார். இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கியவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டே, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷங்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன். இப்போது யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரை இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீரில் கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உனக்கு புரளுவதில்லை. நீ அக்கினி நடக்கும்போது வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலின் பேர் பற்றாதும். நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாகிய உன் தேவனாய் கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியும் சேபாவையும் கொடுத்தேன் என்று பார்க்கிறோம். ஆனால் தேவன் செய்ய போகிற ஒரு கிரியை என்பது பார்த்தீங்கன்னா, ஒரு பலமுள்ளதன் ஒப்புவிக்கிறார், எகிப்தை ஒப்பிடுகிறார். காலங்காலமாக தேவ ஜனங்களை அடிமைப்படுத்தி வேதனைப்படுத்தி கொன்று குவித்த எகிப்து ஒப்பித்தபடியாக அவனை இப்படியாக உன் பாதங்களுக்கு நான் கீழ்ப்படுத்துவேன் என்று சொல்கிறார். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் சந்ததி கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஆனால் கடைசி காலத்தில் காணப்படுற தெய்வ திட்டம் என்பது கிழக்கு தேசத்திலிருந்து தேவன் தான் காரியங்களை செய்து ஒரு பலமுள்ள சந்ததியை உருவாக்கியபடியாக கடைசி கால தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி கொடுப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி 45 அதிகாரம் 13-14 வாசிப்போம். நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளை எல்லாம் செயல்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயமில்லாமலும் பரிதானம் இல்லாமல் விடுதலையாக்குவான் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்சியாகிய சபேலியரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்தில் தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரையே அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்துக் கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீர். விக்கிரகங்களை நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளெல்லாம் செவைப்படுத்துவேன். அவனின் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போனவனுடைய கிரயமில்லாமலும் பரிதானமெல்லாம் விடுதலையாக்கும் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்து சம்பாத்தியம் எத்தியோப்பியுடைய வர்த்தலாமும் நெடிய ஆட்களாக சபேரின் வர்த்தலாமும் உன்னிடத்தை தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்தும் உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவர் இல்லாமல் வேறு தேவனில்லை என்று சொல்லி உன்னை பணிந்து கொள்வார்கள் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளெல்லாம் செமைப்படுத்துவேன், அவன் நகரத்தை கட்டுப்படியாக சிறைப்பட்டு பண்ண என்னுடைய கிரயமில்லாமல் பரிதானம் இல்லாமல் மீட்டு கொள்ளுவான் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஆனால் கடைசி காலத்தில் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவன் ஒரு பலத்து கிரையில் நடைமுறைப்படுத்தி
நம்மை அடிமைப்படுத்தின எதிர்த்து எல்லாரும் இப்படியாக நம்மோடு ஒன்றிணைக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். சகரியா 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதருடைய வஸ்திர தொங்கலை பிடித்துக் கொண்டு, தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றிக் கொள்வார்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்றார். அந்நாட்கள் பலவித பாஷகராகிய புறஜாதியில் 10 மனுஷர் ஒரு யூதருடைய வஸ்திரம் பிடித்து கொண்டும், தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகியால் உங்களோடு கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார் என்று சேர்ந்து கர்த்தர் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அதனால் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பொதுவாக யூதன் என்று பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள். ஏன்னா நாம் தேவ ஜனத்தை 3 இடத்துல நடைமுறைப்படுத்துவார். எபிரேயர் என்று சொல்லி, இஸ்ரவேலர் என்று சொல்லி, யூதர்கள் என்று சொல்லி, 3மே ஒரே அர்த்தம் கூடியது, தேவனுடைய பிள்ளைகள் என்ற அர்த்தம். அப்படி தேவனுடைய பிள்ளைகளை தேவன் அண்டி இருக்கிறவர்களை பார்த்து புறஜாதிகள் பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவனை பிடித்து கொள்வார், தேவன் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி அவனை பிடித்து கொள்வார்கள் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஆனால் வானத்தில் பூமியில் காணப்படுகிற சகல கோத்திரத்தார் இருந்தும் பாஷ்யக்காரில் இருந்தும் அநேக ஜனங்கள் கடந்து வந்தபடியாக தான் மனவாட்டியை அண்டிக் கொள்வார்கள் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு பலமுள்ள கிரியைகளை நடைமுறைப்படுத்தி தெய்வத்திடத்த பூமிக்குள்ளாகபடியாக அவர் ஸ்தாபிக்கிறார் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அவனுடைய கரங்களை பிடித்து அழைத்தார் என்று சொல்கிறது. ஏசியா தீர்க்கதரிசி 41ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். தீவுகளே, எனக்கு முன்பாக மௌனமாய் இருங்கள். ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கிக் கொண்டு சமீபத்து வந்து பின்பு பேச கடவர்கள். நாம் ஒருமிக்க நியாயாசனத்துக்கு முன்பாக சேருவோம். கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி தமது பாதபடிகளே வரவழைத்தவர் யார்? ஜாதிகளை அவனுக்கு ஒப்புக் கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அவர்களை அவன் பட்டயத்துக்கு தூசியும் அவன் வில்லுக்கு சிறப்பிக்கப்பட்ட தாவணியுமாக்கி அவர்களை துரத்தவும் தன் கால்கள் நடவாதிருந்த பாதைகளை சமாதானத்தோடு நடக்கவும் பண்ணினவர் யார்? அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? முந்தினவரோடு இருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவர்களோடு இருப்பவராகிய நான் தானே. தீவுகளை எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். ஜனங்கள் தங்களை பலனை புதிதாக்கி கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேச கடவார்கள். நான் ஒருமிக்க நியாயாசனத்துக்கு முன்பாக சேருவோம். கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி தமது பாதப்படியில் வரவழைத்தவர் யார்? ஜாதிகளை அவனுக்கு ஒப்பு கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கும் அவளை அவன் பட்டயத்துக்கு தூசி அவன் வில்லுக்கும் சிறைக்கப்பட்ட தாளடியுமாக்கும் அவனை துரத்தவும் தன் கால்கள் நடவாதிருந்த பாதையிலே சமாதானத்தோடு நடக்கும் பண்ணினவர் யார்? இதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறை தலைவர் வரவழைக்கிறவர் யார்? முந்தினவராக இருக்க கர்த்தராக நான் தானே, பிந்தினவரோடும் இருப்பவராக நான் தானே என்று சொல்கிறார். ஆனால் கிழக்கிலிருந்தபடியாக ஒரு மனிதனை அழைக்கிறார். எருசலேமிலிருந்து நாம் அருமரச்சார இயேசு கிறிஸ்து பிறப்பை கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் கடந்து போய்தான் எருசலேம் பட்டணத்தாருக்கும் அநேக தேசங்களுக்கு அப்படியாக கிறிஸ்து பிறந்திருக்கிற நற்செய்தியை நடைமுறைப்படுத்துகிறார்கள். மீண்டும் அதே போல் இயேசு கிறிஸ்து வருகையபடியாக கிழக்கிலிருந்து ஒரு நீதிமானை எழுப்பி பூமியில் இருக்கிற எல்லா ஜாதிகளுக்கும் அறிவித்து தேவனின் நாட்கள் அப்படியாக நாம் சரி கட்டப்பட வேண்டும் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அதனால் வேதத்தின் மகத்துவங்களை நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். மல்கியா 3ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்தில் தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையை நிலைநிற்பவன் யார்? அவர் புறப்படுகிறவருடைய அக்கினியைப் போலவும் மன்னாருடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெளியை புறவிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்களை கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கைகளை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார். இதோ நான் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்போ நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கை தூதனானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார்.
இதோ வருகிற என்ற சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே 3-4 அதிகாரத்தில் நம்முடைய எலியாவும் அறிவிக்கப்பட்டிருக்கும். கடைசி காலத்தில் நடக்க வர ஊழியத்தை ஒப்புவிக்கிறார். ஆனாலும் அவர் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படைகளை நிலைநிற்பவன் யார்? அவர் புடமிடுவனுடைய அக்கினியை போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தை போல இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவின் புத்திரையை சுத்திகரித்து அவர் கர்த்தருடையவராக இருக்கும்படி நீதியாக காணிக்கை செலுத்துவார் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஆனால் 2வது நடைமுறைப்படுத்தப்படுகிற ஊழியம் என்பது ஒரு ஆயுத்தப்படுத்துகிற ஊழியங்களாக சொல்லி அந்த நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படைகளை நிலைநிற்பவன் யார்? அவர் புடமனுடைய அக்கினை போலவும் வண்ணாடு சவுக்காரத்தை போல இருப்பார் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். தொடர்ந்து மல்கியா தீர்க்கதரிசி 4 அதிகாரம் 5-6 வாசிப்போம். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இதயத்தை அவருடைய பிதாக்களிடத்துக்கு திருப்புவான். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பே நான் உங்களுக்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன். நான் பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாவுடைய இடத்தை பிள்ளையிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இடத்தை பிதாவிடத்தில் திருப்புவான் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க் இயேசு கிறிஸ்து மையப்படுத்தி 2 ஊழியங்களை பிரிக்கிறார். ஒன்று பிதாவுடைய இடத்தை பிள்ளையிடத்திற்கும், இன்னொன்று பிள்ளைகளுடைய இடத்தை பிதாக்கருத்து திருப்புவான். அது முதலாவது பார்த்தீங்கன்னா பிதாக்கள் ஆதார சந்ததியில் காணப்பட்ட மோசேயுடைய பிரமாணத்தை பெற்று கடந்து வந்த பிதாக்கள் பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்து இடத்தில் திருப்பப்படுகிறார்கள். அப்படி திருப்பப்பட்ட 1ஆம் நூற்றாண்டில் இயேசுடைய உபதேசங்களை கை கொண்டு கடந்து வருகிற பிள்ளைகளை மீண்டும் எங்கே திருப்புறாமனா பிதாக்களிடத்தில் திருப்புகிறார். பிதா என்பது பார்த்தீங்கன்னா ஆதானும் தேவன் எப்படி ஒருமித்து வாசம் பண்ணினார்களோ அதே மாதிரி 2வதாக நடைமுறைப்படுத்துகிற ஊழியம் பார்த்திங்கன்னா தேவனும் மனிதனும் ஒருமித்து வாசம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குற விஷயங்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக மோசேயுடைய பிரமாணத்தை கை கொண்டு கடந்து வந்த பிதாக்களுடைய சந்ததியாக அவளை இயேசு பிள்ளைகளுக்கு திருப்பப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்ட உபதேசத்தில் பின்பற்றி கடந்து போகிறாங்க. பிதா என்கிற ஆதானும் தேவனும் ஒருமித்து சஞ்சரித்தார் என்று பார்க்கிறோம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள். ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் அந்தகாரமுமான நாள். விடியற்கால வெளுக்கு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறையாக வரும் வருஷங்கள் உண்டாவதும் இல்லை. அவைகளுக்கு முன்னாக அக்கினி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும். அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏதேன் தோட்டத்தை போலவும், அவைகளுக்கு பின்னாக பாழான வனாந்தரத்தை போலவும் இருக்கும். இங்க தேவன் யோவேல் தீர்க்கதரிசி அறிவிக்கிற பிரகாரம் அவைகளுக்கு முன்பா அக்கினி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும். அவைகளுக்கு முன்னால் தேசம் ஏதேன் தோட்டத்தை போல இருக்கும். அவைகள் பின்னாக பாழான வனாந்தரத்தை போல இருக்கும். அவைகள் ஒன்றும் தப்பி போவதில்லை. கடைசிக்காக தேவன் தான் ஊழியம் செய்கிற நாட்களில் அதை எப்படி ஒப்பிடுறார்? ஏதேன் தோட்டம் என்று சொல்கிறார். ஏதேன் தோட்டம் என்பது தேவனும் மனிதனும் சஞ்சரித்த ஒரு இடம். அப்படிப்பட்ட நிலைகளை பார்த்தீங்கன்னா கடைசி கால ஊழியம் என்பது அந்த ஊழியத்தின் நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டம் போல. நீங்கள் தேவனை முகமாக தரிசிக்கப்படலாம், அவருடைய சத்தத்தை கேட்கலாம், அவருடைய சாயல் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்க முடியும் என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். ஆனால் கடைசி காலத்தை நடைமுறைப்படுத்த போகிற ஊழியம் என்பது அது ஏதேன் தோட்டத்தை போல இருக்கும் என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். ஆனால் இனி உலகம் உண்டான முதல் இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து காலம் வராது என்று சொல்லி தேவனும் மனிதனும் ஒருமித்து வாசம் பண்ணக்கூடிய நிலைக்கபடியாக கடைசி கால ஊழியத்தை தேவன் திட்டம் செய்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அடுத்தபடியாக நம்மை தற்காத்து கொள்கிறார் என்று சொல்கிறது. அதனால் அந்த கிறிஸ்து ஆட்சி காலம்
அதில் கடைசி காலம் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு கடினமான காலம். நீங்கள் நேற்று 2 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா 7 மார்ச் அமெரிக்காவுடைய பெரிய கோடீஸ்வரன் கூகுளுடைய நிறுவனர், அவர் தான் ஃபவுண்டரு. இப்படிப்பட்ட மனிதன் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சிப்பை கண்டுபிடிச்சி மனிதர் தலையில் பொருத்தலாம்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் ஏற்கனவே பல ஆண்டுகளும் சொல்லப்பட்ட விஷயங்கள். ஆனால் அது நடைமுறையில் வருகிறது. நடைமுறையில் வரும்போது நம்ம எதற்கு காரணம் நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம். மனிதனுடைய பல சம்பவத்தை அறிவிச்சிருக்கிறோம். வியாதிகளை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், கொள்ளையை தடுத்து கொள்ளலாம், மனிதனுடைய நிலைகளை அறிந்து கொண்டு பல சம்பவங்கள் இருக்கிறது. இதை மையப்படுத்தி கொண்டு வந்து, ஏன்னா இன்றைக்கி நாட்டில் 75 பேர் வியாதியில் இருக்காங்க, 90 கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட வியாதிகள் மனிதன் தன் உழைப்பெல்லாம் மாத்திரை மருந்து போயிட்டுருக்கு. சிப்பை தரித்து கொள்வனாலே அதிலிருந்து சுகம் கிடைப்பதுன்னு சொன்னால் எல்லாருமே விரும்புவார்கள், யாரும் ஏற்றுக்கொள்ள மறுக்க மாட்டார்கள். ஏன்னா வாழ்க்கையில் சம்பாதிக்கிறது எல்லாம் மாத்திரை தான் செலவு பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட அருமையாக குறைந்த செலவில் ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆண்டுகள் முன்னாடியே சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்காட்சி நடத்தினாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சிப்பை அரிசி அளவு கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதை குறைஞ்ச செலவு தான், 15,000 போதும்னு சொல்லியிருந்தது. 15,000 இருந்தால் தன்னை கையில் தரித்து கொள்ளலாம் என்று என்ன அறிவித்திருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலைகள் தொடர்ந்து நாம் நடைமுறைப்படுத்துகிற கிறிஸ்துவ வேதத்தின் பிரகாரம் அநேக நாடுகளை எதிர்த்தார்கள் அதை, ஏன்னா அந்த கிறிஸ்துவோடைய முத்திரை என்று சொல்லி. இப்போ யாரும் கட்டாயப்படுத்தாமல் ஒரு சிலருக்கு மாத்திரம் அனுமதித்தார்கள். அது அனாதி பிள்ளைகள் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு யாரும் திடீர்னு காணா போயிட்டாங்கன்னா அவங்களை கண்டுபிடிச்சு கொள்ளலாம். ஏன்னா அவங்க போய் தரித்து கொள்ள முடியும், யாரும் எதிர்க்க முடியாது. இப்படிப்பட்ட சில ஒரு 2 நிபந்தனை மாத்திரம் நடைமுறைப்படுத்தியிருந்தார்கள். ஆனால் நாம் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற தெய்வ திட்ட பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முத்திரை என்பது 2 நிலைகளை பயன்படுத்தக்கூடியது. மனிதர்களுக்கு அவர் அறிமுகப்படுத்த நிகழ்வு, ஒன்று வியாதிகளை குணப்படுத்தக்கூடும், இன்னொன்று நம்முடைய பேங்க் இருக்குல்ல அக்கௌண்ட்டு, அதை பாதுகாத்து கொள்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நீங்கள் நிறையா நகரத்தில் இப்போ ஸ்பிங்கர் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நீங்கள் போய் பேங்கில் போய் என்ன ஏடிஎம் விட்டாலும் எடுத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட கைவிரலை பயன்படுத்தி என்ன பண்ணிக்கலாம், உங்களோட பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், எடுத்துக்கொள்ளலாம். இப்படிப்பட்ட சேஃப்டுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் நம்ம ஏற்கனவே அறிவித்த பிரகாரம் பேங்க் அக்கௌண்ட் தான் பிரதானத்தை கொண்டு போவாங்க. 2வது நீங்கள் பார்த்தீங்கன்னா வியாதிகள் குணப்படுத்துகிற விஷயங்கள். இப்படிப்பட்ட நன்மை என்று சொல்லி நடைமுறைப்படுத்தி நாட்களபடியாக அதை வேதத்தின் அடிப்படைக்குள்ளாக நியமிக்கப்பட்டு கடந்து வருகிறது. ஆனால் கடைசி காலத்துடைய ஒரு இறுதியை நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு நியமிக்கப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா மத்தியமாக சாத்தன் என்ன பண்ணோம், கீழத்தோட நம்முடைய தலைவிதா தான். ஆனால் இறைமானுக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நம்ம வேலையை நாம் செய்ய தயாராகப்பட வேண்டும். ஆனால் என்னத்தை தான் கண்டுபிடிச்சி எப்படி தான் கொண்டு போனாலும் நம்ம நியமித்தாதான் முடிவு உண்டாகும். நம்ம கரங்களில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற தெய்வத்திட தேடு ஒத்தாசை கொண்டு மத்திய வந்து சாத்தனை கீழே தள்ளினாதான் ஒரு முடிவை பெற முடியும். இப்படிப்பட்ட நிலைகளை மையப்படுத்தி ஆனால் தெய்வ சமூகத்துக்குள்ளாக காலத்தின் நிலைகளை அறிந்து நாம் கடந்து போகப்பட வேண்டும். தொடர்ந்தபடியாக தேவன் பார்த்தீங்கன்னா நம்ம தற்காத்து கொள்கிறார். இப்படி பூமியில் நடக்கிற எல்லா சம்பவத்திலிருந்தும் தேவனை பாதுகாத்து கொள்கிறார் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விஷயம் 3ஆம் அதிகாரம் 7 வாசிப்போம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்த என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை முன்பாக வைக்கிறேன், அது ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் கடைசி காலங்களில் அறிந்து சத்துராய் சாத்தான் பலவிதமான சோதனைகளை உருவாக்குறான், தடைகளை நடைமுறைப்படுத்துகிறான். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்மை தற்காத்து கொள்வார் என்று சொல்கிறது. நாம் ஏற்கனவே ஏசை 40 வாசித்த பிரகாரம் நீங்கள் ஆறுகளை கடக்கும்போது உங்களால் புரளாது, நீங்கள் அக்கனியில் கடந்து போகும்போது என்ன பண்ணாது, வேகாது என்றபடியாக
தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். சத்துருவாய் சாத்தான் மனிதர்களை பயன்படுத்தி எவ்வளோ பெரிய பொல்லாங்கமான சூழ்நிலை உருவாக்கினாலும் தேவன் என்ன பண்ணுவார்? நம்ம நிச்சயமாக தற்காத்து கொள்வார். அவர் எந்த சூழ்நிலை நம்ம என்ன பண்ணுவார்? விட்டு விட மாட்டார். ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்மோடு உடன்படிக்கை செய்து கொண்டிருப்பதனாலே அவர் எல்லா நிலைகளின்படியாக நம்மை காத்து கொள்வார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அடுத்தபடியாக ஜனங்களை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி 31ஆம் அதிகாரம் 31 33 வரைக்கும் வாசிப்போம். நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடே பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்கிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனை நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களே சிறியவர்கள். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இஸ்ரவேல் குடும்பத்தை யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவரை பிதாக்களை எகிப்து அழைத்து வர கைப்பிடித்து நாளிலே அவரோடு பண்ண உடன்படிக்கையும் அல்ல. இனி நான் அவர்களுக்கும் நாயகராக இருந்தும் அந்த என் உடன்படிக்கை அவரை மீறி அவமாக்கி போட்டார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாளுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் பண்ணுகிற உடன்படிக்கையாவதும், நான் என் நியாயப்பிரமாணத்தை அவரை உள்ளத்தில் வைத்து அது அவர் இருதயத்தில் எழுதி நான் அவர் தேவனாக இருப்பேன், அவர் என் ஜனமாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஒப்பிடுகிறார். பார்த்துங்க, இஸ்ரவேல் எகிப்திலிருந்து அழைத்து வந்த உடன்படிக்கை அவங்க மீறிட்டாங்க. ஆனால் 2வது பண்ணுகிற உடன்படிக்கை பார்த்தீங்கன்னா அவருடைய இருதயத்தில் எழுதுகிறேன். அவர் ஒருபோது என்ன பண்ண மாட்டாங்க? மீற மாட்டார்கள் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அது 2வதாக நடைமுறைப்படுத்தப்படுகிற ஜாதிகளுக்கு ஜனங்களுக்கு கோத்துறதா இருக்கும். அவர் செய்கிற உடன்படிக்கைப்படியாக நம்முடைய இருதயத்தில் செய்கிறார். ஒருபோது நாம் மாற்றி என்ன பண்ண முடியாது? நாம் நடைமுறைப்படுத்த முடியாது என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி 32ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்று நித்திய உடன்படிக்கையை அவர்களோடே பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவளை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கை அவளோட பண்ணின் அவளை என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கும் எனக்கு பயப்படும் பயத்தை அவளை இருதயத்தில் வைக்கிறேன். அவன் செய்கிற உடன்படிக்கை என்பது நித்திய உடன்படிக்கை. அவருடைய இருதயத்தில் நான் நடைமுறைப்படுத்துகிறேன். அவர் ஒருபோது என்ன பண்ண மாட்டாங்க? என்னை விட்டு விலக மாட்டார்கள். எனக்கு பயப்படும் பயத்தை அவருடைய இருதயத்தில் எழுதுகிறேன்னு பார்க்கிறோம். 2வதாக நடைமுறைப்படுத்துகிற பரமகானாகிய புதிய நடைமுறைப்படுத்தப்பட வாழ்க்கை ஒரு நித்திய உடன்படிக்கை. அதை ஒருபோதும் தேவன் நம்ப மாட்டார், மாற்றிக்கொள்ள மாட்டார் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கு நம் நடைமுறைப்படுத்தப்படணும், நாம் தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசி 33ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். குறித்த நேரங்களில் பகற்காலமும் ராக்காலமும் உண்டாகாதபடிக்கு நீங்கள் பகற்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையையும் ராக்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையும் அவமாக்கினாள். அப்பொழுது என் தாசனாகிய தாவீதோடே நான் பண்ணின உடன்படிக்கையும் அவன் சிங்காசனத்தில் அரசாங்கும் குமாரன் அவனுக்கு இல்லாமல் போகும்படியாய் அவமாகும். என் ஊழியக்காரராகிய லேவியரோடும் ஆசாரியரோடும் நான் பண்ணின உடன்படிக்கையும் அப்பொழுது அவமாகும். இங்கே இறைசன்னிதானத்தை சொல்லுகிற பிரகாரம் குறித்த நேரங்களே பகற்காலமும் ராக்காலம் உண்டாகாத படிக்கும் நீங்கள் பகற்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையை ராக்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கும் அவமாக்கினால். ஆனால் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற நமக்கு கொடுக்கப்படுகிறபடியாக ஒரு உடன்படிக்கை அதை காத்து கொள்ளப்பட வேண்டும். அதை காத்து நீங்கள் கடந்து போயிட்டீங்கன்னா, ராக்காலத்துக்கு கடந்து போயிட்டீங்கன்னா
ஒரு நித்திய உடன்படிக்கைக்குள்ளே கொண்டு போயிடுவார். நீங்கள் பகல் காலத்தை விட்டுட்டிங்கன்னா நாம் இழந்து போயிடுவோம். அது ராக்காலம் வரை கொண்டு போகப்படும்போது பார்த்தீங்கன்னா அதை நித்திய உடன்படிக்கை நாம் உருவாக்குறார் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அடுத்தபடியாக ஜாதிகளை உனக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஏசியா தீர்க்கதரிசி 60ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் வாசிப்போம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்ணை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்தில் வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையில் திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிழ்மை உன்மேல் காணப்படும் என்று சொல்கிறார். ஆனால் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற மனவாட்டியை நாம் எழும்பி பிரகாசிக்கப்பட வேண்டும். இந்த பூமியை ஒரு இருள் சூழ்ந்து கொள்ளப் போகிறது, காரிருள் சூழ்ந்து கொள்ளப் போகிறது. ஆனால் உன்னிடத்தில் கர்த்தர் உதிப்பார் என்று பார்க்கிறோம். தேவன மகிமை இப்படியாக உண்மையில் காணப்படும் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஆனால் நாம் இனி கடந்து போகிற காலம் ஒரு கடினமான காலத்தை நாம் எதிர்கொண்டு இருப்பதனாலே இந்த பூமி ஒரு பெரிய காரிருளை உண்டாக்க போகிறது. சமாதானத்தை நாம் எடுத்து போகிற காலத்தை நாம் நெருங்கி கொண்டு இருக்கிறோம். பூமிக்குள்ளாக அப்படியாக நன்மை செய்வார்கள் ஒருவனாக இல்லை என்பதனாலே தேவனுடைய கோவாக்கினை கடைசி நாட்கள் அப்படியாக நீங்கள் உணர்வீர்கள் என்று சொல்லுகிறார். அதாவது தேவனுடைய மனிதராக நாம் நீதிமான்களை காணப்படும் போது அவர் வெளிச்சம்படியாக நம்மத்தில் காணப்படும் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அதே 60ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை விட வாசிப்போம். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை சீயோன் என்றும் சொல்லுவார்கள். உன்னை ஒடுக்கினவுடைய பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்ற இஸ்ரவேலுடைய பரிசுத்த சீயோன் என்று சொல்வார்கள். ஆனால் இறைமார்க்கு நம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் காலத்துக்கு முன்பாக நம்மை கொடுமைப்படுத்தி அடித்து உதவி துன்புறுத்தி தேவநாமத்தை தொழுது கொள்ளக்கூடாது யாரெல்லாம் சொன்னார்களோ அவெல்லாம் உன் காலடிகளை எப்படியாக கடந்து வருவார் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். எல்லாம் தெய்வத்தின் சந்ததிகளே, நாம் தெய்வத்திட்டத்தை அறிந்து நாம் தைரியமாக கடந்து போகப்பட வேண்டும். தேவன் நமக்குன்னு ஒரு காலத்தை திட்டம் செய்திருக்கிறார். நீங்கள் சமீப காலத்தை பார்த்தா கடவுள் மகிமை என் மேலே வந்து இறங்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யோசுவா பிரதர் தான் சுகம் கொடுக்குறேன். நம்ம யோசுவா பிரதருக்கு தான் அவருக்கு சில பிரச்சனையை கடத்துறது சுகம் கொடுக்குறார். தொடர்ந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறார் ஒருத்தவங்களா. ஆனால் இறை சன்னிதானத்தில் இறை மார்க்க பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக தேவனுடையாக ஒரு பெரிய மகிமை நடைமுறைப்படுத்த போகிறார். அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் சொன்னதை ஏற்ற காலம் என்ன பண்ணுவார்? நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார். ஆனால் தைரியமாக எதிர்கொண்டு காலத்தின் சூழ்நிலை வேதத்தின் மகத்துவங்களாம் துல்லியமாக தேவன் நிறைவேற்றி கொண்டிருப்பதனாலே நாம் தேவ நாமத்தை கொண்டு திருச்சபைக்கு என்ன பண்ணோம்? தைரியமாக நாம் கடந்து போக வேண்டும். மல்கியா 4ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் திரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும், அது அவர்களுக்கு வேறையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சிறையின் கட்டச் சொல்கிறார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரிய முடிக்கும், அதை பெற்றின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்க வெளியிலே புறப்பட்டு போய் கொடுத்த கண்டுகளை போல் வரவீர்கள். இவ்வாறத்தை மிதிப்பீர்கள். நானில் இருக்கிறையும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ள கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கட்டச் சொல்கிறார். ஓரைப்பிள்ளை இஸ்ரவேல் எல்லோருக்காகவும் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினைவுங்கள். இது சூளையை போல எரிகிற நாள் வரும். அப்போது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமச்செயர் யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற நாள் அவரை சுற்றரிக்கும், அது அவளுக்கு வேறையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்கள் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளுக்கு ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட கொழுத்த கன்றில் மேலே வளருவீர்கள், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நாளை செய்யினாலே அவர்கள்
உங்கள் உள்ளங்கால்களுக்கு சாம்பலாயிருப்பேன் சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் இது சூளை எரிகிறது போல நாட்கள் வருகிறது. கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். அக்கிரமகாரம் அகங்காரம்படியாக அவன் அழிக்கப்பட்டு போவான். உங்கள் மேல் நீதின் சூரியன் உதிக்கும். அது சட்டைகளுக்கு ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட கொழுத்த கன்றுகள் விட வளருவீர் என்று சொல்லப்பதாக பார்க்கிறோம். ஆனால் நமக்குன்னு தெய்வம் நியமிக்கப்பட்டிருக்கிற பிரகாரம் ஒரு காலத்தை மையப்படுத்தியிருக்கிறார். அது நம்முடைய நாட்களை தெய்வம் நிறைவேற்ற சுத்தம் வைத்திருப்பதனாலே நாம் தைரியமாக தெய்வத்திட்ட என்ன பண்ணோம், பூமிக்கு அறிவிக்கப்பட வேண்டும். அறிவித்தபடியாக ஜனங்களுக்கு நாம் கற்பிக்கப்பட வேண்டும். நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடவுளை வாக்கு கொடுத்தெல்லாம் துல்லியமாக எல்லாத்தையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அவர் கொடுத்த வாக்கு சீக்கிரம் நிறைவேற்றியபடியாக நம்ம எல்லாம் உங்களை மேன்மைப்படுத்துவார் என்று இறைமார்க்கம் சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி 58ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்போம். சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே. எக்காலத்துக்குள் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரைப் போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே. எக்காலத்துக்குள் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருடைய பாவங்களை தெரிவி. தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியரைப் போல அவன் நாடோரினை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்தும் தேவனிடத்தில் விரும்புகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நான் கம்பீரத்தோடு தேவனுடைய வார்த்தைகள் அறிவிக்கப்பட வேண்டும். என் நீதி நியாயங்களை கேட்க அவர்கள் நாடோறும் வருகிறார்கள். அனிதினம் ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார் என்று அப்போஸ்தலர் காலத்தில் காண்பித்த பிரகாரம் அனிதினமும் தேவ ஜனங்கள் தேடி வருகிறார்கள். தேவனுடைய நீதி நியாயத்தை பாவத்தை விட்டு விலகியபடியாக ஒரு பரிசுத்தத்தை அடைந்து கொள்வதற்காக அவர்கள் எதிர்ப்படுகிறார்கள் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஆனால் காலத்தின் கடைசி நிலையில் காணப்படுகிறோம். இறைமாருக்கு நாம் மையப்படுத்துகிற பிரகாரம் நாம் தேவனுடைய வார்த்தை அறிவித்தும் ஜனங்களை ஆயத்தப்படுத்த நாம் கடமை பெற்றிருக்கிறோம்.